ஹாய் ஹால் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் மணிமேகலை. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ காலையிலேயே சூப்பராக டே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ கொஞ்ச நாளாக பேக் பெயின் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கா அண்ட் ஷோல்டர் பெயினும் ஹெவியாக இருக்குது. ஸோ அதனால தான் எக்ஸசைஸ் யோகாலாம் இப்போ கொஞ்சம் ரொட்டீனில் வந்து ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கேட் அண்ட் கவ் போஸ் அண்டு வந்து சைல்டு போஸ் வந்து ரொம்ப பேக் பெயின் ரிலீஃப் பண்ண ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு யாருன்னா பேக் பெயின் இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸசைஸை ட்ரை பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் முடிச்சுட்டு வந்தோடனே கேபிக்குட்டியும் ஹஸ்பண்டும் எழுதுக்குனாங்க. அதுக்கப்புறம் பெட்டெல்லாம் சரி பண்ணி வைக்கிறது தான் ஃபஸ்ட்டு வேலை எனக்கு. அண்ட் செகண்ட் வேலை என்னென்னா, நைட்டு ஆல்ரெடி டிஷ் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன்ல, அந்த சாமான்லாம் எடுத்து ப்ளேஸில் வைக்கணும். இது எனக்கு வந்து பிடிக்காத வேலை. ஸோ டிஷ் வாஷ் கூட பண்ணி முடிச்சுடுவேன், இது வந்து ப்ளேஸில் வைக்கணும். ஸோ அது பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து பப்ளு குட்டி ஏஞ்சி அழ ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவரை கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ டிலன் நடுவில் வந்து என்னையும் தூக்குன்னு ஒரே இடம். இப்போல்லாம் வந்து அவர் கொஞ்சம் பொசசிவாக இருக்குது போல், இவனையே தூக்கி வச்சுருக்கிறதால. ஸோ நடுவில் அவனையும் தூக்கிட்டு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டு என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ டிலன் காலை ஏஞ்சதுலேருந்து பால் வேணும்னு கேட்டுட்டு இருந்ததால் அவருக்கு வந்து மில்க் போட ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சைடில் வந்து குக்கிங் ஒர்க் பண்ணணும். இது ஒரு சாங்காக என்னன்னு தெரியல, எப்போ பார்த்தாலும் அதே மாதிரி பண்ணிவிட்டு டான்ஸ் ஆடிட்டுருக்கான். ஸோ பார்க்கறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அண்ட் காலையில் வந்து மில்க் கொடுக்கல, அவனுக்கு பட்டர் மில்க் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை தான் ஐயா குடிச்சிட்ருக்காரு. மில்க் ரெடி ஆகிட்டா அதுக்கப்புறம் வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு. இன்றைக்கி வந்து ரவா கிச்சடி தான் செய்ய போகிறேன். அண்ட் சுத்தமாக வந்து கேரட் இல்லை, கேபிக்கு கேரட் போட்டால் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ வெறும் பீன்ஸ் தான் இருந்துச்சு வீட்டில், அதை வச்சே வந்து செஞ்சுட்டேன். ஸோ நார்மலாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி வந்து மஸ்ட்டு. அது வந்து ஒரு விதமான டேஸ்ட் கொடுக்கும். நான் வந்து கிச்சடியில் எப்பயுமே வந்து தக்காளி சேர்க்க மாட்டேன். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு தெரியாது. ஸோ இது வரைக்கும் ஒரு டைம் கூட செஞ்சு பார்த்ததில்லை. இதுக்கப்புறம் ட்ரை பண்ணணும். அந்த பச்சை பட்டாணி கூட நான் சேர்த்ததே இல்லை. கேரட், பீன்ஸ் இருந்தால் அதை வச்சே பண்ணி முடிச்சிடுவேன். நான் காலையில் ஃப்ரீயாக குக் பண்ணுறதுக்கு காரணம் வந்து ஹப்பி தான். ஏன்னா ஃபுல்லாக வந்து அவங்க கேர் பண்ணிப்பாங்க பேபிஸை. ஸோ 2 பேரை பார்த்துட்ருப்பாங்க. நான் அந்த கேப்பில் வந்து காலையில் குக் பண்ணி முடிச்சிடுவேன். சப்போஸ் காலையில் வந்து பப்ளு குட்டி சீக்கிரமாக தூங்கிட்டானா டிலனை வந்து சைக்கிள் ஓட்ட வெளியில் கூப்பிட்டு போவாங்க. அந்த டைமில் குக் பண்ணிவிடுவேன். ஸோ பீன்ஸ் வேகிறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆச்சு. பீன்ஸ் ஒரு 80% வெந்த உடனே தண்ணி ஆட் பண்ணிவிடுவேன். 1:3 ரேஷியோவில் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தண்ணியை தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரவை ஆட் பண்ணிங்கன்னா கட்டியாக ஆகாது. ஸோ ஃபைனாக இருக்கும் எல்லாமே. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கேபி வந்து இதை வந்து பச்சை மிளகான்னு நினச்சிட்டா போட்ட பீன்ஸை எல்லாத்தையும் எடுத்து ஊற வச்சுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அந்த பீன்ஸ்மா சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்தவொடனே சாப்பிட்டுட்டான். ஸோ கேபி சாப்பிட்டோடனே நானும் சாப்பிட்டுட்டேன். அவர் வந்து ஸ்கூலுக்கு அமிச்சாச்சு. ஹாய். இந்த பப்ளு குட்டியை குளிப்பாட்டி அதுக்கப்புறம் ரெடி பண்ணி தூங்க வைக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 10 o'clock ஆகிடுச்சு. அவன் இன்னும் தூங்கலை, விளையாடிட்டுருக்கான். ஸோ நான் வந்து ஹீட்டர் போட்டிருக்கேன். ஏன்னா நேற்றே வந்து ஹேர் வாஷ் பண்ண வேண்டியது மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து கண்டிப்பாக ஹேர் வாஷ் பண்ணிடணும். ரொம்ப கேவலமாக இருக்குது என்னோடய ஹேரு. ஸோ நான் ஹேர் வாஷ் பண்ணும்போது என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு மட்டும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒன்றும் இல்லை, நல்லெண்ணெய் இருக்குல்ல, நல்லெண்ணெயும் விளக்கெண்ணையும் கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கிட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து ஹீட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிடுவேன். நார்மல் ஷாம்பு வச்சு நான் யூஸ் பண்ணுற ஷாம்பு வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர். ஸோ இதுதான் வந்து விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய சிஸ்டர் வந்து அப்பப்போ ஷாம்பு மாற்றுவா. 2 பேருக்கும் பெருசாக ஹேர் ஃபால்லாம் எதுவும் இருக்காது. ஸோ எனக்கும் அவ்வளோவா ஹேர் ஃபால் இல்லை. இப்போ வந்து ஆஃப்டர் டெலிவரியும் ரொம்ப ஹேர் ஃபால்லாம் இல்லை எனக்கு. ஸோ அதுக்கு நான் என்னென்ன பண்ணுறேன்ட்டு அது இன்னொரு வீடியோ டெடிக்கேட்டடாக ஷேர் பண்ணேன். பாப்பா இருக்கிறதால தான் நார்மலான ஒரு ஹேர் பேக் போடுறேன். இதுக்கு முன்னாடியில் ஆலோவேராலாம் யூஸ் பண்ணுவேன். சரி கோல்டு ஆகிட போதோ அப்படின்ட்டு பயந்துட்டு தான் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணி போடுறேன். கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கோங்க, நல்லா ரப் பண்ணிங்கன்னா ஹீட்டாக இருக்கும் கை. அதுக்கப்புறம் வந்து தலையில் ஆயில் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு விதமான மசாஜ் நல்லாயிருக்கும். ஸோ இதை மாதிரி தான் நான் பண்ணுவேன்.
ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பார்ட்டிஷன் பிரித்து நல்லா ஆயில் அப்ளை பண்ணுங்கள். நான் ஒரு 10 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ் தான் விடுவேன், அதுக்கு மேலே விட மாட்டேன். சூப்பராக ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ மட்டும் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணியிருந்தேன். கார்னியரோட லாங் ஸ்டே கண்டிஷ்னர் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த சீரம் வந்து ஸ்டெரக் சீரம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு பம்ப் பண்ணி லைட்டாக ஹேர் வந்து வெட்டாக இருக்கும் போதே யூஸ் பண்ணிவிடுங்க. அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சில்கி ஃபினிஷ் காட்டும் ஹேரை. டான். ஸோ கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்குது, அதனால தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஒன்றும் இல்லை, பக்கத்தில் வந்து பேங்க் வரைக்கும் போகணும். ஸோ அதனால தான் இன்னும் லன்ச் ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை, வந்து தான் ப்ரிப்பேர் பண்ணணும். பேங்க்குக்கு போனாலே கண்டிப்பாக லேட் ஆகும் அப்படின்னு நினச்சி தான் முன்னாடியே வந்து காய்கறிலாம் கட் பண்ணி வச்சுட்டு போனேன். அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக லேட் ஆகிடுச்சு. வந்து குக் பண்ணி முடிக்கவே 3 o'clock ஆகிடுச்சு. இதில் வேறு வரும்போது ஃப்ரூட்ஸ் சுத்தமாக வீட்டில் இல்லை அப்படின்ட்டு ஆப்பிள், ஆரஞ்சு, அதுக்கப்புறம் மாதுளம்பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். டிலன் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஃப்ரூட் கண்டிப்பாக கொடுத்துருவேன். வாழைப்பழம் மஸ்ட்டு, அதனால் வாழைப்பழமும் வாங்கிட்டு வந்திருந்தோம். வீட்டுக்கு வந்தவுடனே ஐயா கொஞ்சம் கிராக்கியாக இருந்தார். அவரை சமாதானப்படுத்திட்டு தான் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி வந்து பொரியல் எதுவுமே செய்யாதால் கண்டிப்பாக கிடியோன் வந்து முட்டை வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு ஆம்லேட் மட்டும் போட்டு கொடுத்துட்டேன். கொஞ்சமாக அப்பளம் இருந்ததால் அப்பளம் வறுத்துட்டேன். நல்லா சாப்பிட்டு மேலே வெயிலில் போய் தலை காய வச்சுட்டு இருந்தேன். எனக்கு வெயிலில் போனால தலை காயும், ஃபேன் காற்றுல சுத்தமாக காயாது. ஸோ ஹேர் வந்து சூப்பராக காஞ்சிச்சு. எதுவுமே நான் செட் பண்ணலை, காய வச்சுட்டு அப்படியே சிக்க உடைச்சிட்டேன். ஸோ ஹேர் இப்படி தான் இருக்குது எனக்கு. ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் லாங் ஹேர் தான், இப்போ தான் ரீசெண்டாக கட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் ஹேருக்கான வீடியோஸ்லாம் போட ட்ரை பண்ணுறேன். வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய். Satin pillow